ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க சிம்பிளி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல பிளிங்கிட் லைவா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ல தேவைப்படுறதுன்றது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கட் அண்ட் கிளியரா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கூகுள் குரோம்ல பிளிங்கிட் செல்லர்னு டைப் பண்ணிப்போம். ஓகேவா, பிளிங்கிட் செல்லர் டைப் பண்ணோம். டைப் பண்ணது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் செல்லார்னு வந்துச்சு பாருங்க. இந்த இடம் seller.blinkit.com இந்த வெப்சைட்குள்ள நம்ம கிளிக் பண்ணிப்போம். வேற எந்த வெப்சைட்குள்ளேயும் நீங்கள் போயிடாதீங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லான் பிளிங்கிட் இருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டிக்கு எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ்க்காக வேறு ஏதாவது நம்பர் வச்சிருந்தாலும் நீங்கள் அந்த நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த நம்பருக்கு இப்போ நம்மளுக்கு ஓடிபி வரும். ஓகேவா, ஸோ என்னோட நம்பர் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணது ஓடிபி சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருவோம். இப்போ மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும், செக் பண்ணிப்போம். ஓகே, ஓடிபி வந்திருக்கு 562677. ஓகே, ஒன்ஸ் ஓடிபி மென்ஷன் பண்ணதும் இந்த இடத்துல நம்மளுக்கு மெயில் ஐடி கேட்டுரும். நீங்கள் பிஸ்னஸ் மெயில் ஐடி எது வச்சுருந்தீங்க அதுவும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்கள் பர்சனல் மெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். பெட்டர் பிஸ்னஸ் மெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடுங்க. சேம் நீங்கள் ஜிஎஸ்டிக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதே மெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துடுங்க. ஓகேவா, ஸோ என்னோட மெயில் ஐடி நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சென்ட் ஓடிபி. ஸோ மெயிலுக்கும் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயிலுக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஓடிபி வெரிஃபை ஆனதும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். பி காஷியஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் கிளைமிங் டு அசிஸ்ட். ஓகேவா, தேர்ட் பார்ட்டிஸ் வேறு யாராச்சும் வெளியே வந்து ஆட்கள் வந்து நாங்கள் பிளிங்கிட்ல நாங்கள் இது மாதிரி செல்லர் செஷன் வச்சிருக்கோம், இந்த மாதிரி இது வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கிளைம் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த நம்பவே நம்பாதீங்கன்னு இந்த இடத்துல வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல காட் இட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடும். ஸோ இந்த இடத்துல சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்ட் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஆட் ஓகே, நீங்கள் அப் டு 10 மினிமம் 10 கேட்டகரிஸ் நீங்கள் ஆட் அப் டு கேட்டகரிஸ் இன் விச் யூ செல் யுவர் ப்ராடக்ட்ஸ் அப் டு 10. ஓகேவா, அப் டு 10 வரைக்கும் நீங்கள் இந்த கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல இது மேண்டேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ஹோம் நீட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ண போகிறேன். ஹோமுக்கான எசென்ஷியல்ஸ் நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன். பெட் அண்ட் பாத் லினின், பெட்டிங் செட்டு, அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் விற்கலான்னு இருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்போ வெஜிடேபிள் அந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட FSSAI சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மற்றபடி எதுக்கும் தேவைப்படாது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த பெட்டிங் செட் மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரீட்டைல் சேனல் நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட்டில் நீங்கள் விற்கிறீங்களான்றது இந்த இடத்துல உங்களை கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அமேசானில் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓகேவா, டோன்ட் விஷ் டு ஷேர்னு நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சோஷியல் சேனல்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டோன்ட் விஷ் டு ஷேர் கொடுத்துப்போம். இந்த இடத்துல லாகின் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ SPOC நேம் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி. ஓகேவா, நம்மளோட நேம் கொடுத்துருவோம். இந்த இடம் ஸோ டெசிக்னேஷன் என்னென்னு இந்த இடத்துல கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துவோம். ஃபவுண்டரோ, எக்ஸிக்யூட்டிவோ, இ-காமர்ஸ் மேனேஜர், ஏதோ சம்திங் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிப்போம். நான் ஃபவுண்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, என்னோட பிஸ்னஸ்க்கு நான் தான் ஃபவுண்டர் இருந்ததால் ஃபவுண்டர்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடுவோம். ஒன்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தது இந்த இடத்துல செல்லர் டீட்டெயில்ஸ் கேட்குது. பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன்ல GST டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம GST டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். என்னோட GST டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட GST டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. என்னோட GST டீட்டெயில்ஸ் கொடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துடும். உங்களோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதே மாதிரி லீகல் நேம், அவங்க எந்த பேரில் கம்பெனி இருக்கோ டோட்டலி இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ட்ரேட் நேம் எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்தது வெரிஃபை GST டீட்டெயில்ஸ் இருக்கல, கீழே இது மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது ஒன்ஸ் அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ லாகின் பண்ணும்போது அங்கே எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். பெட்டராக நீங்கள் GST நம்பர் கொடுத்தா பெட்டர். ஸோ இந்த இடத்துல அதே தான் கேட்குது பாருங்கள், ஓடிபி வந்திருக்கு. ஸோ என்னோட ஸோ மெயிலுக்கும் போயிருக்கலாம், இல்லாட்டி இதுக்கும் வந்திருக்கும். ஸோ மெயிலுக்கு வந்திருக்கு. மெயிலில் இருக்க ஓடிபி நான் என்டர் பண்ணிடுறேன் இந்த இடத்துல.
ஓகே, ஒன்ஸ் ஓடிபி என்டர் பண்ணதும் நம்மளோட டீடைல்ஸ் வெரிஃபை ஆயிடுச்சுங்க. அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கீழே வந்திருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது அடுத்ததுல பார்த்தீங்கன்னா பிராண்ட் டீடைல்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பிளிங்கிட்ல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும், ட்ரேட்மார்க் இருக்கணும். ட்ரேட்மார்க் இல்லைன்னா பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் வேறு யார்கிட்டாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி நான் ட்ரேட்மார்க் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட ட்ரேட்மார்க் டீட்டெயில்ஸை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி என்னோட ட்ரேட்மார்க் நம்பரும் நான் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, கொடுத்தாச்சு. என்னோட பிராண்ட் நேம் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. என்டர் பேரண்ட் கம்பெனி மேனுஃபேக்சர் நேம். ஓகேவா? மேனுஃபேக்சர் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் தான் மேனுஃபேக்சராக இருக்கீங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் உங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேமை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்டிகுலர் பிராண்ட் கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்குறீங்களே, ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் நேம் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட மேனுஃபேக்சரிங் நேம் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன், கம்பெனி நேம். ஓகேவா? சேம் ஆஸ் இட் இஸ் கம்பெனி நேம் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ட்ரேட்மார்க் நம்பர் கேட்குது. ஓகேவா? ட்ரேட்மார்க் நம்ம சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட்மார்க் நம்பர் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளோட ட்ரேட்மார்க்கோட பிடிஎஃப் ஃபைல் இருக்கும்ல, அது நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட்மார்க் ஃபைலோட பிடிஎஃப் நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் யார்கிட்டாச்சும் பிராண்ட் வாங்கி விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, வேறு ஒருத்தவங்க கிட்ட இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, அந்த பிராண்டட் ப்ராடக்ட்டோட ஆத்தரைசேஷன் லெட்டர் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி ஆத்தரைசேஷன் லெட்டர் தெரியாதுன்னா இந்த இடத்துல ஃபார்மேட் இருக்குது, இந்த ஃபார்மேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். ஒன்ஸ் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணதும் இதை ஓப்பன் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா சேம் இதுதான் ஃபார்மேட். இதில் நம்ம சில எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனேபிள் எடிட்டிங் கொடுத்துப்போம் மேலே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் லெட்டர் ஹெட் மேலே தான் இது பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டை. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படியே இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் வச்சுட்டு டோட்டலாக அப்படியே எடிட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த பிராண்டோட இப்போ ஒரு பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிராண்ட் ஓனரோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? அவங்களோட பேர். ஓகேவா? அந்த பிராண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன பேர் கொடுத்தாங்களோ அந்த பேர். ஸோ அவங்களோட பேன் நம்பர், அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ், இதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே ஒருவேளை அவங்க கிட்ட மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது, அந்த மல்டிபிள் பிராண்ட்ஸ் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அந்த மல்டிபிள் பிராண்ட்ஸோட நேம், சீரியல் நம்பர், அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடுங்க. அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லார், நீங்கள் அவங்க கிட்ட இருந்து வாங்கி விற்கிறதுனால உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பேனில் எந்த நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துடுங்க. அதே மாதிரி உங்களோட பேன் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடம் உங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. சப்போஸ் ஒருவேளை நீங்களே பிராண்ட் ஓனர், ஓகேவா, நீங்களே அந்த பொருளை விற்க போகிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல உங்களோட மேலே எந்த நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க. சேம் பிராண்ட் ஓனரோட நேம் இந்த இடத்துல, அவங்களோட ஜிஎஸ்டி சேம், அந்த அட்ரஸ் பிராண்ட் ஓனரோட அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மெயின் பார்ட் இங்கே கீழே இருக்கு பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் தான் பிராண்ட் ஆன் தி பிஹாஃப் ஆஃப் தி பிராண்ட். ஓகேவா? இங்கே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், உங்களோட பிராண்ட் ஓனரோட சிக்னேச்சர் இந்த இடத்துல கொடுத்துடுங்க. அவங்களோட நேம் டெசிக்னேஷன், அதே மாதிரி அந்த கம்பெனியோட ரப்பர் ஸ்டாம்ப் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. சேம் ஆஸ் இட் இஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா செல்லார், நீங்கள் செல்லார் பண்ணுறீங்க, பிராண்ட் ஓனர் கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட நேம் கண்டிப்பாக, உங்களோட ரப்பர் ஸ்டாம்ப் கண்டிப்பாக இருக்கணும். உங்களோட கம்பெனி நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களே அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் இருக்கும்ல, ஸ்டாம்ப், அந்த ஸ்டாம்ப் இந்த இடத்துல நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டெசிக்னேஷன், உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட நேம், சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்களே விற்கிறீங்க, நீங்களே பிராண்ட் ஓனர், அதே மாதிரி நீங்களே விற்க போறீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் இந்த இடத்துல எந்த ஸ்டாம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்டாம்ப் இந்த இடத்துல, அதே ஓனரோட நேம்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் இது இந்த இடத்துல இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ சேம் ஆஸ் இட் இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஸ்டாம்ப் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஒன்ஸ் நம்ம பிராண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடும். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதனால் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் வீடியோ. இதோ இது இருக்குது, இதை சப்மிட் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பிராண்ட் லோகோ. ஓகேவா? உங்களோட பிராண்ட் லோகோவை அப்லோட் பண்ண சொந்து ஒன்ஸ் இப்போது ஆத்தரைசேஷன், பிராண்ட் ஆத்தரைசேஷன் அப்லோட் பண்ணிட்டோம்ல, இப்போது பிராண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு பிராண்ட் லோகோ கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேர்ட் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிராண்ட் லோகோவை நீங்களே ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அது இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட ஆல்ரெடி டிசைன் பண்ண ஒரு பிராண்ட் லோகோ இருக்குது, நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் லோகோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்துட்டோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஃபார்மேட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 576 × 576 பிக்சலுக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி கிளியர் மார்ஜின் ஆஃப் 32 பிக்சல்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ் டு என்ஜூர் ப்ராப்பர் ஸ்பேசிங் அண்ட் விஷுவல் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார வர மாதிரி பார்த்துங்க உங்களோட லோகோவை. அதுக்கப்புறம் நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுவீங்கல்ல, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துடுங்க. இந்த இடத்துல என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடம் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூக்கு போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் டைப் கேட்குங்க. ஸோ சேவிங்ஸாக கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். சேவிங்ஸ் இந்த சேவிங்ஸ் கொடுத்துருங்க. கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் வெரிஃபை ஆகுது அக்கௌண்ட்டு. ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒன்ஸ் உங்களது ப்ராடக்ட் நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட எஃப்எஸ்எஸ்ஐ கேட்குது. இந்த இடத்துல எஃப்எஸ்எஸ்ஐ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அட்ரஸ் செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸ் வந்துடும். நம்ம ஜிஎஸ்டி அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நம்மளோட அட்ரஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்போம். அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஒன்ஸ் உங்ககிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதோட நம்பர் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கல, நீங்கள் கிளாத்திங் பிஸ்னஸ் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது டிஜிட்டல் சிக்னேச்சர் கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர். ஒன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிக்னேச்சர் தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு கொடுத்துடலாம் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகேவா, இந்த மாதிரி நீங்களே மவுஸ் வச்சு பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்னோட சிக்னேச்சர் நான் சைன் பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு சிக்னேச்சர் கொடுத்துடுங்க. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட டைரெக்டாகவே எதை அப்லோட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் கொடுக்கல இவங்க. ஸோ இந்த இடத்துல சைன் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருவோம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை அண்ட் சப்மிட் வந்துருச்சு. ஒன்ஸ் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சிங்க. யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூன்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. ஒன்ஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அடுத்தது லிஸ்டிங் எப்படி பண்ணுறது, நம்மளோட ப்ராடக்ட்ஸை எப்படி க்ரோ பண்ணுறது, நம்ம பிஸ்னஸை பிளிங்கிட்டில் சேல் பண்ணின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜெப்டோவில் எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒருவேளை நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஜெப்டோவில் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுலேயும் நான் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, டாடா, பாய்.